இதை நம்ம குடோன், இது உள்ள ஆட்டு தீவனம், மாட்டு தீவனமான காக்காச்சோளம் இதெல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் இப்போ ஏன் காட்டுறேன்னு பார்த்தோன்னா, இந்த வலையை வந்து கோழிக்கு போடுறதுக்காக எடுக்கிறதுக்கு உள்ளே வந்தோம். ஏன்னா எங்கிட்ட இப்போ செம்பரியாடு இல்லை, ஆடு இருக்கும்போது இது அதிகமாக தேவைப்படும். மாடுகளுக்கும் பசுந்தீவனம் வைக்கோல் இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த சோளத்தட்டையும் எடுக்கலை. இப்போ உள்ளே வரும்போது பார்த்தோன்னா, இந்த பார்த்தீங்களா, இது என்னவென்று தெரிகிறதா? இது என்ன பாம்பு சட்டைன்னு தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல பாம்பாக இருக்கலாம், நல்ல பாம்பு தான் சட்டை போடுமோ அந்த அளவுக்கு தெரியல. மேலே நல்லா பிடிச்சி பார்த்தோன்னா ஒரு 5.5 அடிக்கு பாம்பு சட்டையே இருக்குது. 5 அடிக்கு இருக்குது. பாம்போட நீளம் மொத்தம் பார்த்தோன்னா ஒரு 6 அடி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாம்பு சட்டையை எங்கே உரிச்சு போட்டிருக்குன்னா கண்டிப்பாக இது உள்ளே அல்லது இது பக்கத்தில் தான் கண்டிப்பாக எங்கேயாவது பாம்பு இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பொதுவாகவே காட்டுள்ள இயற்கையோடு நம்ம வாழும்போது பாம்பு சட்டை எல்லாமே நம்ம பூராம்பள்ளி எல்லாமே தினமும் பார்க்குறது சர்வசாதாரணம்தான். இருந்தாலும் இந்த பாம்பு சட்டை நான் இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருந்தாலும் இது கொஞ்சம் பெருசு, முழுசாகவும் இருக்குது. மற்ற சட்டையெல்லாம் செதஞ்சிருக்கும். ஒருவேளை இது இப்போ தான் கலத்தி போட்டிருக்குமான்னு தெரில. நான் உள்ளே வரும்போது சரச்சரன்னு சத்தம் கட்டுச்சு. ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்காக செல் எடுத்துகிட்டு வரல. இப்போ ஆனால் சத்தம் எதுவும் இல்லை. உள்ளே இருக்கலாம். சரி, இந்த வலையை நம்ம வெளியே எடுத்துகிட்டு போய் கோழி கிடைக்கிறதுக்குள்ளே வேலையை பார்ப்போம். இதை எடுத்து நம்ம வெளியே ஓரமாக போட்டுடலாம். இதை வச்சு ஏதாவது பயன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. பார்ப்போம் பிறகு.